நான் வெறுமனே சேமித்து வைப்பேன், ஒரு உண்டியலில் போட்டு வைப்பேன் அப்படின்னா நீங்கள் சேமிக்காமலேயே இருக்கலாம். இல்லைன்னா ஒரு குழியை தோண்டி அதில் காசை போட்டு மூடிட்டு மறந்துட்டு போயிடலாம். ஏன்னா அது உங்களை பணக்காரன் ஆக்க போகிறது கிடையாது. சேமிப்பு உங்களை பணக்காரன் ஆக்க போகிறதே கிடையாது. சேமிப்பை வச்சு, சேமித்த பணத்தை வச்சு என்ன செய்கிறீங்கன்றது தான் உங்களை பணக்காரனாக ஆக்க போகுது. சேமித்த பணத்தை என்ன செய்யணும்? முதலீடு செய்யணும். எதில் முதலீடு செய்ய போகிறீங்க? நிறைய வருமானத்தை நமக்கு தரக்கூடிய இடங்களில் முதலீடு செய்யணும். முதலீடு செய்கிறேன் அப்படின்னு ஒரு காரை வாங்குறதோ ஒரு ஃபோனை வாங்குறதோ கிடையாது. முதலீடு செய்கிறதுனா நான் ஒரு பொருளை வாங்க போகிறேன், நான் ஏதோ ஒரு விஷயத்தை வாங்க போகிறேன். அதை வாங்கினது மூலியமாக எனக்கு தொடர்ந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா நான் வாங்கின விஷயத்துடைய மதிப்பே உயர்ந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நான் வாங்கி அடுத்த வருஷம் இதே நாளில் போய் நான் அந்த பொருளை விற்றேன்னா இன்றைக்கி நான் என்ன ரூபாய்க்கு வாங்கினனோ அதை விட அது அதிகமான ரூபாய்க்கு விற்க முடியணும் என்னால். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், முதலீடுன்னு சொல்லலாம்.